இருந்தாலும் உங்க அண்ணன் சாரி நம்ம சிஎம் அப்படி பண்ணது தப்புடா சாம். என்ன தப்பு பண்ணாரு? ஏண்டா ஆப்பனண்ட் பார்ட்டில இருந்து அத்தனை கேள்வி கேட்கறாங்க, சிஎம் அங்கெல்லாம் பதில் சொல்லாம வீட்டுக்கு போய் எக்ஸ்ல பதில் சொல்றாருடா. ஒரு நிமிஷம் நீங்க வாயேன். இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, சரியா? ஓகேடா. பயாலஜி லேப்ல இருக்க எலும்பு கூட அண்ணன் மாதிரி இருக்குல்ல, நீ சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு பீஸ் பட்டாணின்னு திங்கிறியாடா? நல்லா என் காசுல வாங்கி வாங்கி திங்கிற, காசு எங்கடா கேட்டா வீட்டுக்கு போய் ஜிபே பண்றேன்னு சொல்ற, பண்றியா? இல்ல. ஏன் வண்டி எடுத்துட்டு ஊரை சுத்துற, பெட்ரோல் போடுறேன்னு சொல்ற, போறியா? இல்ல. இப்படி நன்மோட காசுல நல்லா ஓசியில மங்களம் பாடுறியடா. இந்த பொழப்புக்கு 4 பேட்டை மடக்கு வாங்கி குடி. என்னடா ஐலாண்ட் படத்துல ஏலியன் மாதிரி முடிச்சுட்டு இருக்க? பதில சொல்றேன்டா. ஏய் பதில சொல்றான்னு சொல்லிட்டு எங்கடா போன? எங்கடா போன? ஆளக்கான எங்கிட்ட ஆளக்கான. டேய் பதில சொல்ற பாதாம் பருப்பு மண்டையா. ஏய் ஆளையெல்லாம் பதில் சொல்றான்னு எங்கடா போய் சொல்லுவாங்க? நேர்ல வாடா. பதில சொல்றா. ஆளையெல்லாம் பதில் சொல்றான்னு யார்கிட்ட போய் பதில் சொல்லுவேன்? தனியா பேசுறேன், என்ன பைத்தியமா? பதறாத, நான் தான். கேள்வி கேட்டு பதில் சொல்றான்னு சொல்லிட்டு நீ பாட்டு கிளம்பிட்ட. இதாண்டா சட்டசபையில நடந்துச்சு. என்னடா ஏதோ வெளி நடப்புன்னு உள்ள உட்காந்துட்டு மட்டும் ஒரே கரெக்டா கட்டிருப்பீங்க. அவர்கிட்ட கேட்ட கேள்விலாம் கண்ணாடியை பார்த்து கேட்க சொல்றா, கண்ணாடியே வெளிநடப்பு பண்ணிட்டு போயிரும்.